வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷசே பவரோகிணாம் விஜயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை நமः. ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக்ப்ராணசக்ஷுः ஸ்தோத்ரம் தொடுபலம் இந்திராணி ச சர்வாணி सर्वं ब्रह्ममुपनिषदं माम ब्रह्मं निराकुर्यां मामा ब्रह्मं निराकरोत् अनिराकरणमस्तु वा निराकरणमे अस्तु सदात्मानि निरतेय उपनिषत्सु धर्मासे मयि सन्तु क्षेमयि सन्तु. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு சந்நியாச உபநிஷத்தினுடைய 6வது மந்திரத்திலிருந்து சிந்திக்கலாம். இதில் சந்நியாசிகள் யார், யாருக்கு சந்நியாசம் கொடுக்கணும், யார் கொடுப்பது, யார் பெறுவது, யாருக்கு தகுதி இருக்குது, யாருக்கு தகுதி இல்லை, அதெல்லாம் பார்த்து தான் செயல்படணும்னு வேதமே அதை வடிவமைச்சு வச்சுருக்கு. அதில் யாரெல்லாம் தகுதி அற்றவருங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட்டு போட்டு சொல்லிக்கிட்டே வருது. அதில் ஆரூட பதிதாபத்தியம், அதாவது சந்நியாசம் ஏற்கனவே ஒரு முறை பெற்று திரும்ப வந்து நான் சன்னியாசம் எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க கிடையாது, அவர்கள் சந்ததிகளுக்கும் கிடையாது. ஆருடம் பதிதாபத்தியம். குணகி, நகங்களில் ஒரு நோயினுடைய வெளிப்பாடு தெரியும். நகக்கண்ணில் நோய் வெளிப்பாடு தெரியும்னு ஒரு இது இருக்குது. இதுதான் ஆரூடம்னு சொல்கிறது. வருது பாருங்க, ஆரூடம். அப்படி நகங்கள் கெட்டு போயிருந்ததுன்னா அவனுக்கு கொடுக்காதீர்கள். ஷியாவதந்தக, பற்கள் சுத்தமில்லை, அசுத்தமான பற்களுடையவனாக இருக்கான், ரத்தக்கசிவு, நாற்றம், துர்நாற்றம்லாம் இருக்கா, அவனுக்கு கொடுக்காத. ஷயி, ஷயரோகம், ஷயரோகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகும். ஷயரோகம். அங்கவிக்கலோ, ஹேண்டிகேப்டாக இருக்காங்களா, அவங்களுக்கு கொடுக்க. நைவ சந்நியஸ்தும், இவங்களுக்கெல்லாம் சந்நியாசம் கொடுக்கறதுக்கு கூடாது, அருகதை இல்லை. சம்பிரத்ய வசித்தானாம், சம்பிரத்ய வசித்தானாம், அதாவது ரொம்ப லோகப்பற்று உடையவனாக இருக்கான், அவனை சன்னியாசம் எடுத்துக்கிறேன்னு சொன்னால் கூடாது. அதெல்லாம் இந்த 10 ஆண்டுகளில் தெரிஞ்சிடும். போனோடனே காவி கொடுக்க மாட்டாங்க, வெள்ளை ட்ரெஸ் கொடுப்பாங்க. அதில் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் இருந்து அதுக்கப்புறம் தகுதியான ப்ரமோஷன். இல்லைன்னா வெள்ளை ட்ரெஸ்லேயே இருக்க வேண்டியது தான். கற்றுக்கலாம். பிரஸ்தான தெரியும், கிளாஸ் நடந்துட்டு தானே இருக்கும் தொடர்ந்து. அங்கே நீங்கள் அந்த கிளாஸில் உக்காரலாம். அப்படி லோகப்பற்று இருக்கிறவனுக்கு சந்நியாசம் கொடுக்கக்கூடாது, நிற்க மாட்டான். மகா பாதகினோ, பெரிய குற்றம் செய்தவனாக இருக்கிறானா, பஞ்சமா பாதகம் செய்ததில் ஏதாவது ஒன்று செய்திருந்தாலும் அவனுக்கு கொடுக்கக்கூடாது. விராத்தியானாம், விராத்தியானா தவறான முறையில் பிறந்தவன் அல்லது வளர்க்கப்பட்டவன். பிஸ்தா, அபிஸ்தான்னு சொல்லுவாங்க, பெரிய பிஸ்தாவான்னு கேட்பாங்கள்ல, அந்த அபிஸ்தா சம்ஸ்கிருத வார்த்தை. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. குற்றப்பின்னடி உடையவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. சந்நியாசம் நைவகாரையே, இவங்களுக்கெல்லாம் சந்நியாசம் கொடுக்கக்கூடாது. நெறிமுறை அற்றவர்களாக இருந்தால் ஒரு விரதமோ, ஒரு யஜ்யமோ, ஒரு தபமோ, ஒரு தானமோ, ஒரு ஹோமமோ, இல்லை சுவாத்தியாயனமோ, வேதாந்தம் படிக்கக்கூடிய அத்தியாயனமோ,
இல்லாதவர்கள், விரதம் பற்றி ஒன்றும் தெரியல, தியாகத்தை பற்றி ஒன்றும் தெரியல, தவம் பண்ணதில்லை, தானம் பண்ணதில்லை, ஹோமம் பண்ணதில்லை, அத்தியனமும் பண்ணதில்லை, வர்ஜிதம் அவர்களுக்கு கொடுக்காத. சத்தியம் சௌச்சம், சத்தியம் உண்மை பேசக்கூடியவன், சௌச்சம் சுத்தமாக இருப்பவன், இது ரெண்டுமே இல்லாதவன், சத்தியமும் இல்லை சௌச்சமும் இல்லை. பரிபிரஷ்டம் கெட்டவன், சந்நியாசம் நைவ காரையே, அவங்களுக்கு தீட்சை கொடுக்காதீங்க. ஏத்தேன அர்ஹந்தி, இவர்களெல்லாம் தகுதியற்றவர்கள். சந்நியாசம் ஆத்துரேன, சந்நியாசம் ஆர்வம் இருந்தால் கூட நான் சந்நியாசம் எடுத்துக்கிறேன்னு ரொம்ப ஆர்வம் இருந்தாலும் கூட வினாக்கிரமம், ஒரு வரைமுறையில் முறையான ஒரு வாழ்க்கை அமையலை, அவனுக்கு தீட்சை தரக்கூடாது. இதெல்லாம் நியாயமானதாக தான் இருக்குது. போட்டோம். அடுத்தது ஓம் பூஹு ஸ்வாஹா இதி, அதாவது சந்நியாசத்தை பெறக்கூடிய, சந்நியாசம் தீட்சை கொடுக்குறவங்க சில மந்திரங்களை பயன்படுத்துவாங்க, அதை சந்நியாசம் பெறக்கூடியவங்க சில மந்திரங்களை பயன்படுத்துவாங்க. சந்நியாசம் பெறக்கூடியவர் என்ன சொல்லணும் அப்படின்னா ஓம் பூஹு ஸ்வாஹா இதி, ஓம் பூஹு பூஹு புவக ஸ்வகன வியாகிருதி மந்திரம்னு சொல்லுவாங்க. அதாவது மொத்த வேதம் காயத்ரியால் ஒடுங்குது. காயத்ரி வியாகிருதி மந்திரம்னு சொல்லக்கூடிய இந்த பூஹு புவக ஸ்வகலை ஒடுங்கிறது. இந்த பூஹு புவக ஸ்வகலெல்லாம் ஓங்காரத்தில், எல்லாம் ஓங்காரத்தில் ஒடுங்கிறது. அந்த மந்திரத்தில் பூஹு ஸ்வாஹா இது என்று கூறி சுகாம் உற்பத்திய, சிகாவை குடுமியை கட் பண்ணு. அப்புறம் யஞோபவித்தம் பகிர்ன நிவசேத்து, யஞோபவித்தத்தையும் நீக்க வேண்டும். எல்லாம் உள்ள போகுது. இப்போ ஞானம், உபனிஷத்து, அப்புறம் வஸ்திரம், ஆடை எல்லாம் உள்ளே போயிடுது. வஸ்திரத்தையும் நீக்கணும். 3 பொருட்களை நீக்கிறாங்க. யஞோபவித்தம், சிகா, வஸ்திரம். ஜானுவாசம்னு சொல்லுவாங்க தெரியுமா? பிராமின்ஸ்லாம் ஜானுவாசம். பிரம்மச்சரியாக இருக்கிறவன் இந்த ஜானு வரைக்கும், முழங்கால் வரைக்கும் கட்டுவாங்க. பஞ்சகச்சம் கட்ட மாட்டாங்க, அவங்களுக்கு தகுதி கிடையாது. பிரம்மச்சாரியாக இருக்கிறவன் இந்த முழங்கால் வரைக்கும் அவன் வஸ்திரம் போடுவான். அதனால் வாசம்னா வஸ்திரம், ஜானுனா முழங்கால் வரைக்கும் போடுற வஸ்திரம். அதெல்லாம் கூட என்னது, அவன் பிரம்மச்சாரியாக இருக்கிறான். இப்போ கிரகஸ்தம் போனான்னா பஞ்சகச்சம், சந்நியாசம் கிடையாது அவனுக்கு. நிர்வசேத், அதான் நிவசேத், புற ஆடையை அவன் நீக்க வேண்டும். யசோ பலம் ஞானம் வைராக்கியம் மேதாம் பிரயச்சதி. யஞோபவித்தம் சித்துவா, யஞோபவித்தத்தை கையில் பிடிச்சி, ஹே யஞோபவித்த பூனோடே உபனிஷத்தே, அதான் அர்த்தம். எனக்கு யசம், புகழ், பலம், ஞானம், வைராக்கியம், நினைவாற்றல், பிரயச்சதி கொடுப்பாயாக என்று உபநயனத்தையும் கலட்டிடும். ஓம் பூஹு ஸ்வாஹா இதி அப்சு வஸ்திரம் கட்டிசூத்திரம். மறுபடியும் ஓம் பூஹு ஸ்வாகான்னு சொல்லி வஸ்திரம், கடிசூத்திரனா அறிஞான் கயிறு, விசர்ஜனா இந்த நீரில் தண்ணியில் தூக்கி போடணும், விசர்ஜனம் பண்ணணும். சந்நியஸ்தம் மயேத்தி, நான் சந்நியாசம் எடுத்துக்கிறேன், நான் ஏற்கிறேன், துறவை ஏற்கிறேன். இதில் துறவை தான் பிரதானமாக பேசுகிறோம். சன்னியாசின்னா எல்லாத்தையும் விட்டவங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் சந்நியாசங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னான்னு கேட்டால், நான் நன்றாக அமர்கிறேன், நான் சித்தான நான் நன்றாக அமர்கிறேன், சத்தில் அமர்கிறேன்.
சித்து சத்தில் ஜீவ ஈஸ்வர ஐக்கியமாகிறேன்னு அர்த்தம். அதுதான் சம்நியாசம். தொடுகிறேன், வைக்கிறேன், இருக்கிறேன், அமர்கிறேன், எல்லா அர்த்தமும் பொருந்தும். பல அர்த்தம் இருக்குது அதுக்கு. ஞாசத்துக்கு பூஜை பண்ணும்போது அங்கங்கள் 6 அங்கங்களை தொட்டு எந்த கடவுளை வணங்குறோமோ அந்த கடவுளை ஆகிறது. சோகம் பாவேன் பூஜே அப்படின்னு சொல்லி ஓம் ஆத்மனே நமக, ஓம் ஜீவாத்மனே நமக, யோகாத்மனே நமக, ஞானாத்மனே நமக, பரமாத்மனே நமகன்னு அக்ஷத தலையில் கொஞ்சம் போட்டுக்கிறது. இதுக்குன்னா சொரூபத்தை மாற்றிக்கணும். மானுடத்தில் இருந்து பூஜை பண்ணக்கூடாது. ஆத்ம பூஜான்னு பேர். அங்கேயும் பக்தியில் என்ன வச்சுருக்காங்க? ஆத்ம பூஜா தான் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நல்லா அறியணும். ஒரு நிலைக்கு அப்புறமா திரும்ப அங்கேயே இருப்பேன்னு சொல்லக்கூடாது. நீ பக்திக்கு செலவு பண்ணுற நேரத்தை ஏகாந்தத்துலேயும் விசாரத்துலேயும் சத்துவகுணத்துக்கு பரபகார்த்தம் செய், குரு சேவா செய்யலாம் சொல்லியிருக்கோம்ல. அந்த நேரம்லாம் நீ வந்து சிரவண மனநத்தில் இருந்தாலே இது அகபூஜை தான். வெளியில் போய் நீ செய்ய வேண்டாம், அகத்தில் பண்ணணும்னு சொல்கிறது. அதனால் இந்த சந்நியாசத்தை ஏற்கிறேன் அப்படிங்கிற வார்த்தை சந்நியாசம் மயேதி, மயேதி சந்நியஸ்தம் மயேதி, சந்நியாசத்தை ஏற்கிறேன். திரிவாரம் அபிமந்திரேத், 3 முறை இந்த மந்திரத்தை சொல்லணும். வாரம் நம்ம முறைன்னு சொல்லலை, 3 முறை அப்படின்னு சொல்கிறோம்ல. நம்ம வாரம்னா 7 நாள் கணக்கு வச்சுருக்கோம். அது யார் சொல்லி கொடுத்தான்னு தெரில. வாரம்னா முறைன்னு தான் அர்த்தம். ஸோ இப்போ இந்த சந்நியாசம் நம்ம சொன்னோம். சந்நியாசம் எதுக்காக எடுக்கிறாங்க? சத்வஸ்திதம். சத்வஸ்திதம் எதுக்கு? ஒன்றில் ஏகாகிர புத்தி கொடுக்கும், சித்த சுத்தி கொடுக்கும். ஏகாகிர புத்தியும் சித்த சுத்தியும் என்ன பண்ணும்னா சிரவண மனன நிதித்தியாசனத்தை உள்வாங்கும், ஷார்ப்பாக வேலை செய்யும். அறிவும் ஆனந்தமும் பெருக பெருக அவன் அந்த சிவபரம்பொருளுக்குள்ள அவன் நுழைவான். எந்த தடையும் இருக்காது. எல்லாருக்கும் தடையே தான் தடை. யாருக்கு பந்தம், யாருக்கு மோட்சம்னா நம்மளுடைய சித்து என்று சொல்லக்கூடிய சூக்ஷ்ம உடம்புக்கு தான். மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் எல்லாமே சித்து தான். அதெல்லாம் ஜடமாக இருந்தாலும் அதில் சைத்தன்யமாக இருக்கிறது சித்து தான். சித்து தான் பந்தமாகுது, சித்து தான் விடுதலை அடைகிறது. சத்து சதா முக்த நிலையில் இருக்கிறது. அது எந்த நான் கர்த்தா நான் போக்தா. இங்கே பூலோகத்தில் இருக்கிறவன் கர்த்தாவும் போக்தாவும் பண்ணி ஆகணும். அதனால் சித்து என்ன பண்ணுது? கர்த்தாவும் போக்தாவும் வேலை செய்து சுகதுக்கத்தை அனுபவிக்குது. இது புறத்தை பார்க்குறத விட்டுட்டு அகத்தை பார்க்கணும். அந்தர்முக்கிங்கிற வார்த்தை முக்கியமான வார்த்தை. 100 வார்த்தை நான் இப்போ எழுதிட்டேன். 70 வார்த்தை எழுதியிருக்கேன். உங்களுக்கு யாரையாவது ஹிந்தி தெரிஞ்சுன்னா நான் அந்த பேப்பரை உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துங்க. அதை நாளைக்கு தமிழ் எழுதிட்டு வாங்க. மீனிங் இல்லை, அந்த வார்த்தைக்கு தமிழ் வார்த்தை. அந்தர்முக்கி, அந்தர்முக்கி அப்படின்னு சொன்னால் இந்த இர்முக்கி அப்படின்னு தமிழில் எழுதி எடுத்துடுவாங்க. அதுக்கு மீனிங்லாம் ஏற்கனவே பேசியிருக்கேன். நான் ஒரு முறை சொல்லுவேன். இதில் இந்த 100 வார்த்தை முன்னாடி தரேன்னு சொன்ன வார்த்தை, இது வரைக்கும் கொடுக்காத வார்த்தை. இந்த 100 வார்த்தை 11,000 மந்திரத்தினுடைய சாரமாக அடியேன் பார்க்குறேன். 120 உபனிஷத்தினுடைய சாரமாக அடியேன் பார்க்குறேன். வெறும் வார்த்தை 100 வார்த்தை. இது எடிட் பண்ணுவேன், முன்ன பின்ன இருக்கும். இந்த 100 வார்த்தை ஆல்ரெடி நான் அடியேன் விவரித்த வார்த்தைகள் தான். வெவ்வேறு மந்திரங்களில், வெவ்வேறு உபநிஷத்தில், வெவ்வேறு இடத்துல அதை விவரிச்சிருக்கிறோம். அதெல்லாம் புள்ளி வச்சதாக தான் இருக்குமே தவிர, அறிமுகமானதாக தான் இருக்குமே தவிர, அர்த்தம் புரிஞ்சதாக இருக்குமே தவிர ஒரு கனெக்ஷனில் இருக்காது, ஒரு ஃபார்மில் இருக்காது. இப்போ எல்லாத்தையும் இப்போ இந்த 100 வார்த்தை எதுக்கு இப்போ கொடுக்குறேன், இந்த தருணத்தில் கொடுக்குறேன்னு சொன்னால், தத்துவமசிங்கிற மனன ஆடியோ வந்து 100லேருந்து 300, 500, 1000, 100லேருந்து 1000 ஆடியோ வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். கிளாரிட்டியோட மனநம்ல சந்தேகம் இல்லாது. அதுக்கு இந்த 100 வார்த்தையை தான் 100 ஆடியோவாகவா, 300 ஆடியோவா, 500 ஆடியோவா, 1000 ஆடியோவாங்கிறத அதை முருகப்பெருமான் தீர்மானிக்கிட்டோம். இன்றைக்கி ஒரு அரை மணி நேரத்தில் கடன்னு எழுதினேன். ஒரு 70 வார்த்தை வந்திருக்கு.
அதை நீங்கள் நாளைக்கு தமிழ் பண்ணி இப்போ ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க, நாளைக்கு தமிழ் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கு தமிழில் மீனிங் பாவார்த்தம் ரகசியார்த்தம்லாம் இருக்குது, அதெல்லாம் அடியேன்னு சொல்லுவேன். இந்த 100 வார்த்தையை தான் நம்ம 1000 வீடியோவில் 1000 ஆடியோவில் 11,000க்கு மேலே தான் இருக்கக்கூடிய மந்திரங்கள் 120 உபநிஷத்தினுடைய சாரமாக எடுத்து நீங்கள் முதல்ல அறியணும், தெரியணும், புரியணும். அப்புறம் உங்களுக்கிட்ட வரக்கூடிய சிஷ்யர்கள், அறிமுகமானக்கூடிய நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், நீங்கள் ஒரு நாள் உபதேசம் பண்ணிட்டாலும் அவங்க சிஷ்யர்கள் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அவங்களுக்கு தெரியாததை நீங்கள் அவங்க கண்ணை திறக்கணும்னு நீங்கள் சொல்லி பேசும்போது அங்கே நீங்கள் குருவாயிடுறீங்க. நான் முன்னாடியே பல முறை சொல்லிட்டேன், நான் சிஷ்யர்களை உருவாக்கலை, குருவை உருவாக்குற அந்த தாத்பரியத்தில் தான் வேலை செய்கிறேன். ஏன்னா இந்த சமுதாயத்துக்கு சிஷ்யர்களோட குரு தான் இப்போ முக்கியமாக தேவை. ஏன்னா எத்தனையோ கோடி ஆண்டுகள் வஞ்சிக்கப்பட்ட இனமாக இந்த தமிழ் இனம் இருக்குது. பிரம்மஞானம் இல்லாத ஒரு இனமாக இருக்குது. எல்லா ஸ்டேட்லேயும் இருக்குது. எல்லா ஸ்டேட்லேயும் பிரம்மஞானத்தோடு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரமம் இருக்குது, மடம் இருக்குது. இங்கே இல்லை. இருந்தால் சொல்லுங்கள், நீங்களே கேட்டு சொல்லுங்கள், உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். இல்லை, அதனால் நீங்கள் தான் இதை என்ன பண்ண முடியும். ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லிக் கொடுத்தாலும் அந்த இடத்துல நீங்கள் குருவாகிறீங்க. மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. அடியேன் அங்கீகரிக்கிறேன். உங்களை யார் அங்கீகரிக்கணுங்கிறவர் குரு தான் சிஷ்யனாவே அங்கீகரிக்கணும். அதுமாதிரி குரு சிஷ்யந்தான் குருவுடைய சிறப்பு விசேஷங்களை சொல்ல முடியும். வேறு யார் சொல்ல முடியும்? அந்த தகுதி அந்த பரமஹம்ச காலத்துலேருந்து அது இப்படி தான் நடந்துட்டுருக்கு. இப்போ சங்கரருடைய விசேஷம் அவருடைய சிஷ்யர்களால் தான் வெளிப்பட்டது. ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய விசேஷம் நம்ம விவேகானந்தரால். இவங்கெல்லாம் வெளிநாடுகள் போய் மற்ற நாடுகளுக்கு இந்த பிரம்மஞானத்தை பரப்புனாங்க. அது ஈசன் சங்கல்பம். இங்கே தமிழ்நாட்டில் ஒன்றுமே ஒருத்தவனுக்கும் தெரியல. 40 டிஸ்ட்ரிக்டில் ஒரு டிஸ்ட்ரிக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கணும், ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கணும்னு ஒரு கணக்கு வச்சுருக்கீங்க. ஒரு மடம், ஒரு ஞானப்பீடம், மடம்னு விடுங்க, ஞானப்பீடம், பிரம்மஞானத்தை சொல்லிக் கொடுக்குற ஒரு மடம் அவசியமாக இல்லையா? அந்த மடத்தை நீங்கள் ஆரம்பிங்க, வாலண்டியராக ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான 100 வார்த்தைகளை 70 வார்த்தையை எழுதிட்டு வந்துட்டேன். இந்த 100 வார்த்தையை மையம் வச்சு தான் இந்த தத்துவமசி ஃபுல்லாக பேச போகிறேன். அது நல்லா உள்வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரொம்ப எளிமையாகிடும். இந்த 100 வார்த்தையில் முக்திக்கு 108 படிக்கட்டுகள், முக்திக்கு 108 உபநிஷத்துன்னு ராமபிரான் அனுமனுக்கு உபதேசித்த மாதிரி 108 உபநிஷத்தினுடைய சாரம், இன்னும் சொல்லப்போனால் இன்னும் விஸ்தாரமாக 120 உபநிஷத்தினுடைய சாரமாக இந்த 108 வார்த்தைகள் அடியேன் உங்களுக்கு கம்போஸ் பண்ணி கொடுக்குறேன், கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன், தொகுத்து கொடுக்குறேன். தயாரித்து கொடுக்கல, தொகுத்து கொடுக்குறேன். அங்கே இங்கே அமிர்தம் சிந்தி சிதறி கிடந்தது எல்லாத்தையும் ஒரு ஃபார்முக்கு கொண்டு வந்திருக்கேன். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். ஆனால் வரிசைப்படுத்த தெரிஞ்சிச்சுன்னா ஒரு நல்ல ஃபார்முக்கு வந்துடுவீங்க. இந்த வார்த்தையை சொன்னோன்னே அதனுடைய உட்பொருள் டக்குன்னு வெளியில் வரும். அதெல்லாம் தத்துவமசியில் நம்ம பேச போகிறோம். அதனால் இதுங்க போகிறப்ப அதை ஃபோட்டோ எடுத்துங்க. நாளைக்கு தமிழில் யாருக்கு ஹிந்தி தெரியும்? ஹிந்தி தெரியாது. ஹிந்தி அக்ஷரம் எழுத படிக்க தெரியுமா? போதும். ஒரே ஒரு கோர்ஸ் பண்ணால் போதும். ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக வரும், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம எதை பேசுகிறோமோ அதை தான் எழுதணும். நம்ம பேசுகிறது ஒன்று, எழுதுறது ஒன்றா இருக்குது. நம்ம அது குறைபாடு அது. அதனால் நீங்கள் இல்லைன்னா நான் அதுக்காக நேரம் எடுக்கிற மாதிரி இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இல்லைன்னா டெய்லி 10 வார்த்தை சொல்லட்டுமா? டெய்லி 10 வார்த்தை சொல்கிறேன், இன்றைக்கி 10 வார்த்தை சொல்கிறேன், அதுக்கான மீனிங் சொல்லிடுறேன். அப்படி நீங்கள் தொகுத்து எழுதிக்கிறீங்களா? அது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, 10 ஒரே நாளில் எல்லாத்தையும் திணிக்காமல் 10 வார்த்தையாக சொல்கிறேன். இப்போ இந்த மந்திரங்களை ஓரளவுக்கு பார்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் கடைசியாக எடுத்துக்கிறாங்க. இப்போது இங்கே சந்நியாசியினுடைய விதிகளை, அவன் கடைப்பிடிக்க வேண்டிய விதிகள். இப்போ சந்நியாசம் எதுக்கு எடுக்கிறோன்னு சொன்னால், முதல் காரணம் முக்தி. அது எப்படி எடுக்கிறது? அதுக்கு ஞான யோகம் எளிமையானது. வாயை மூடணும், காதை திறக்கணும், 2வது பாயிண்ட்டு. 3வது குருவை பிடிச்சி சரணாகதி ஆகி அகங்காரத்தை விட்டு குரு சேவா செய்து கை கட்டி வாய்ப்பொத்தி சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து அகங்காரத்தை விட்டு குரு சேவா செய்து அந்த உபதேசங்களை நீங்கள் வாங்கணும். அங்கே சிரவண மனன நிதித்தியாசனம் குரு தான் செய்ய முடியும்.
இந்த சிரவண மனனம் நீ எங்கேயாவது இங்கே ஒன்று அங்கே ஒன்று கேட்டிருந்தாலும் இந்த நிதித்தியாசனங்கிற ஒரு சூக்ஷ்மத்தை மனனமே தெளிவாகணும். நிதித்தியாசனம் வந்து இறுதி. அகம் பிரம்மாஸ்மி உணர்வை பூரணமாக உணர்றது தான் நிதித்தியாசனம். அதனால் குரு அங்கே முக்கியமான ரோல் செய்கிறதுனால நீங்கள் அவங்கள பின்தொடர்ந்து தான் ஆகணும். அது ஒன்றும் தவறே இல்லை. உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்களா? உங்கள் மாமா அத்தை மாமாவை ஃபாலோ பண்ண மாட்டீங்களா? உங்கள் ஸ்கூல் டீச்சர் காலேஜ் டீச்சரை ஃபாலோ பண்ண மாட்டீங்களா? அதை விட இவங்க 1000 மடங்கு மேலானவர். அதனால் அவங்க சொல்கிற வார்த்தையை சிந்திக்கிறதுக்கு அவங்களோட பயணிக்கிறது உத்தமம். இந்த சிரவண மனன நிதித்தியாசனத்துக்காக அதில் இடையூறு வரக்கூடாதுங்கிறதுக்காக அங்கேயே போயிடுறாங்க. அவங்க தான் வந்து பகுதக. குடீச்சகங்கிறவன் ஏற்கனவே எங்கெங்கேயோ போய் கற்றுக்கிட்டு வந்து ஒரு குடிசை போட்டு ஒரு இடத்துல நிஷ்டைக்காக முயற்சி பண்ணுவாங்க, மனனத்துக்காக முயற்சி பண்ணுவாங்க, நிதித்தியாசனத்துக்காக முயற்சி பண்ணுவாங்க. பகுதக குரு ஆசிரமத்தில் போய் இந்த நான் இப்போ சொன்ன சேவைகளை செய்து கற்றுக்குவாங்க. பரமஹம்ச மரத்தடி ஹம்ச பரமஹம்ச நல்லது கெட்டதை பிரித்து பார்த்து மடத்துலேயே இருக்கலாம், தனியாகவும் இருக்கலாம். இருக்குது, அதெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். பல உபநிஷம் தனித்தனியாகவே இருக்குது, அது பேசியிருக்கோம். இது ஒரு கேட்டகரி இருக்குதுன்னு தெரிஞ்சுங்க. இதை நம்ம ஒன்றும் பயன்படுத்த போகிறதில்ல. நமக்கு வனப்பிரசம் தான் சன்னியாசம். நம்ம இல்லறத்தையே வனப்பிரசமாக மாற்றிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. 50 வயசுக்கு மேலே இல்லறத்தையே வனப்பிரசமாக மாற்றிக்கலாம். நீங்கள் வாழ்க்கை தத்துவம் தெரியாமல் தானே உள்ளே பூந்துக்கிட்டு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு அனாவசியமாக உங்கள் நேரத்தை தப்பான வழியில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஐடியா கொடுக்குறேன், உபதேசம் பண்ணுறேன்ட்டு அதெல்லாம் இல்லாமல் அவன் வேலையை அவன் பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு கட்டமைப்பு இருக்குது, ஒரு நியமங்கள் இருக்குது. அதெல்லாம் ஒரு நிலை தொடர வரைக்கும், ஒரு நிலையை கடந்ததுக்கு அப்புறமா சுதந்திரமாக நீங்கள் வந்து உயர்வான காரியங்களை செய்கிறதுக்கு நீங்கள் சுதந்திரமாக இருக்கலாம், தவறு இல்லை. அந்த மெச்சூரிட்டி வரும்போது சொல்கிறது புரியுதா? அறிவு இல்லாமல் பிரம்மஞானம் இல்லாமல் சுதந்திரமாக இருக்கிறேன்னா அது தான் தோண்டித்தனமாக மாறிடும். அகத்துக்கும் அகங்காரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. பிரம்மஞானத்தோடு நீ முடிவெடுக்கிறேன்னு சொன்னால் அங்கே சுதந்திரம், அது அகம். பிரம்மஞானம் இல்லை, நானே முடிவெடுத்துக்கிறேன், என் வாழ்க்கையை நானே பார்த்துக்கிறேன்னா அது அகங்காரம். நான் யூடியூப்பில் பார்த்துக்கிறேன், அங்கே பார்த்துக்கிறேன், இங்கே பார்த்து சுற்றின்னு தான் கிடப்பேன். நேரத்தை வீணடிக்காது, அவ்வளோதான் சுருக்கமாக சொல்லணும். அதனால் சந்நியாசின் இப்போ சிரவண மனன நிதித்தியாசனத்துக்காக எடுத்த சந்நியாசம் அது மட்டுமா லாபம்? தான் முக்தி பெறுவது மட்டுமா லாபம்னா அவருடைய முன்னாடி 60 ஜென்ரேஷனுக்கான கடந்து போன 60 ஜென்ரேஷனுக்கான விடுதலையும் வரப்போகக்கூடிய 60 ஜென்ரேஷனுக்கான விடுதலையும் இந்த சந்நியாசத்தை நான் ஏற்கிறேங்கிறத மனசார சொல்ல உண்மையாக எடுத்தால் இந்த பலன் உண்டு. அதை சொல்லுது இங்கே மந்திரம். சம்நியாசினம் துவஜம் திருஷ்டுவா ஸ்தானாஞ்சலத்தி பாஸ்கர. நான் சந்நியாசம் எடுக்கிறேன்னு ஒரு முமுட்சோ ஒரு குருவை பிடிச்சி அவ்வளோ சாதனை நடக்காது. எல்லா கண்டிஷன்ஸு நிபந்தனைகளையும் கடந்து தீவிரமான முமுட்சுவாக இருந்தால் இது வந்து வைராக்கிய சந்நியாசம்னு சொல்லுவாங்க. வைராக்கிய சந்நியாசம்னா பல கோடி ஜென்மாவில் அவன் இந்த அறிவு அவனுக்கு இருக்கும். இல்லை சந்நியாசம் எடுத்து பிரஷ்டாக இருக்கலாம், இல்லை வந்து எடுக்கிற மனநிலையிலேருந்து ஆயுள் முடிஞ்சிருக்கலாம், பிராரப்தம் முடிஞ்சிருக்கலாம், இந்த உலகத்தை பற்றிய தவறான கருத்து இருக்கலாம், அவன் பலவிதமான அனுபவங்கள் இருக்கலாம், ட்ராஜடி நடந்திருக்கலாம், இல்லை பூர்வ புண்ணியமே நன்றாக வேலை செய்து நீ நேரத்தை வீணடிக்காத, முக்தி பெற்றுட்டு வந்துடு அப்படின்னு வருவார்கள். இங்கேயே இருக்க மாட்டான், வீட்டில் இருக்க மாட்டான், யார் பற்றியும் கேட்க மாட்டான். அவன் கிளம்பி போயிடுவான். எங்கே போயிடுவான்? எங்கே போனால் அவன் நிம்மதியாக சுதந்திரமாக சன்னியாசியாக இருப்பான். கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டான், என் பண்ணிக்க சொன்னாலும் பண்ணிக்க மாட்டான். அவனுடைய சுபாவம் பூரணமாக எங்கே தான் இருக்கும்? முக்தியை நோக்கி இருக்கும். அது வைராக்கியம் வந்துருச்சுன்னா டக்குன்னு மாறிடும். யாரோ ஒரு இந்த யோகானந்த பரமஹம்சத்தில் தான் இந்த செய்தின்னு நினைக்கிறேன். அதாவது மேலேருந்து புக்கெல்லாம் தூக்கி அவங்க அப்பா தூக்கி போட்டுருவார். கீழே ஒருத்தவர் கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு வேலைக்கு போகிறவர், அவர் மேலே அந்த புக்கு விழும்.
சரி என்னென்னு பாப்பர் மேலே தூக்கி எல்லாத்தையும் கடைசியில் நான் அந்த ஆளு கொஞ்சம் மென்டலு எதுக்கு அந்த புக்கெல்லாம் வச்சுருக்கேன்னு தூக்கி எறிஞ்சிட்டான் மேலேருந்து. கீழே இவர் மேலே பட்டதுனால இவர் எடுத்துன்னு போய் ஆஃபீஸில் உட்காந்து படிக்கிறாரு. ஒரு பேஜை படித்தார். சாயந்தரம் வேலையை ரிசைன் பண்ணிட்டு எதுக்கு போயிடுறேன் நான் இமயமலைக்கு போகிறேன்னு போயிட்டாருன்னு அந்த பரமஹம்ச யோகானந்த புக்குன்னு தான் நினைக்கிறேன். செய்தி அது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதுபோல் மெய்ப்பொருள் அறியும் போது வைராக்கியம் அந்த புக்கை படித்ததுனால வரல, இது பல ஜென்மாவுடைய தொடர்பு. அது யார் யார் நீங்கள் எந்த டேலண்ட்டில் இருக்கீங்களோ நீங்கள் சேமித்த டேலண்ட்டு தான் நிபுணத்துவம் சுபாவமெல்லாம் அதில் தான் இருக்குது, சித்தத்தில் இருக்குது. சித்தம் தான் பிறக்குது இறக்குதுன்னு சொன்னோம். இப்போ யாருக்கு பந்தம் யாருக்கு முக்தினா சொன்னோம். அதுபோல் இந்த வைராக்கிய சந்நியாத வைராக்கியம் பிறந்துருச்சுன்னு சொன்னால் ஞானம் பிறக்கிற மாதிரி தான். அது ஒரு உணர்வு. ஒரு குறிப்பிட்ட வயசில் ஒவ்வொரு ஆசைகள் வருதில்ல, அது மாதிரி வைராக்கியங்கிறது ஒரு ஞானம் பிறக்கிற மாதிரி ஒரு உணர்வு. அது அதை தவிர வேறு எதுவுமே சிந்திக்க மாட்டாங்க. அதை விட மேலானதாக அவங்க இந்த உலகத்தை பார்க்க மாட்டாங்க. அதுதான் மேலானதுங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கும். மனப்பான்மை தான். யாரும் அதை புகுத்தலை, யார் சொல்லியும் அவங்க கேட்கலை. இப்போ ஞானமாவது படிப்படியாக சொல்கிறோம். நல்லது எது கெட்டது எது எல்லாம் மெய்ப்பொருளை எடுத்து சொல்ல நீங்கள் சிந்திச்சு கடமையெல்லாம் முடிச்சுட்டு தான் வர சொல்லுது. கடமையெல்லாம் முடித்தாச்சு, இனிமேல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே துறவு எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறீங்கன்னா அது ஞான சந்நியாசம்னு பேர். அறிவோடு தெரிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சு கடமைகள்லாம் பூர்த்தி செய்துட்டு எடுக்கிறவங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவசியம் இல்லைன்னு தான் சொல்வேன். இது என்னுடைய பர்சனல். நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணலை. என்னுடைய பர்சனல் இது அவசியம் இல்லை. சிரவண மனன நிதித்தியாசனம் செய்து பரோபகாரத்தை பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை நடத்துப்பா. உனக்கு இறைவன் தானே வேணும். உள்ளே இருக்கிறவங்களும் அதெல்லாம் கற்றுக்குவீங்க எல்லாருமே. வேறு என்ன புதுசாக சன்னியாசம் எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறீங்க நான் கேட்குறேன். இதெல்லாம் கடந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த வீட்டு தொல்லையெல்லாம் இருக்காமல் இருக்கும்னு நினைக்கிறாங்களோ என்ன போட்டோம். ஒரே ஜென்மாவில் முடிவு கட்டணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை அந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்களாங்கிற பல கருத்துக்கள் இருக்குது. அதெல்லாம் போட்டோம். இப்போ இந்த சந்நியாசத்தினால வேதம் சொல்லக்கூடிய சூக்ஷ்மம் சில பேர் ட்ரெடிஷ்னலே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சாபக்கேடுன்னுவாங்க. பரம்பரையாக தவறான குழந்தைகள் பிறக்கும், இல்லைன்னா நோய்வாய்ப்பட்டது, பல இதெல்லாம் இருக்குது. அதுக்கு மாற்றத்தை கொண்டு வரலான்னு கூட செய்யலாம். ஒரு ட்ரெடிஷனை நம்ம சொல்கிறோம்ல, பிரம்மஞானத்தினால டிஎன்ஏ மாற்ற முடியும். ஏன்னா சிந்தனை தானே செயலாக மாறுது. உங்கள் சிந்தனையை வச்சு உங்கள் ரத்தத்தை நீங்கள் மாற்ற முடியும், உடம்பை மாற்ற முடியும், எல்லாமே செய்ய முடியும். என்ன நினைக்கிறாயோ அது வாங்கிறாய். அப்படிங்கும்போது என்ன போட்டோம். இப்போ இங்கே ஒருத்தர் சன்னியாசம் எடுக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டா மற்ற தேவர்களுக்கெல்லாம் அது பிடிக்காது. என்னடா இவனை வச்சு நான் அந்த வேலை பண்ணணும்னு நினச்சேன், இந்த வேலை பண்ணணும்னு நினச்சேன், இவன் எல்லா கர்மத்தையும் விட்டுட்டு என்னையும் தாண்டி இப்போ சொர்பத்துக்கு போகிறேங்கிறானே அப்படிங்கிற தேவர்களுக்கு யாருக்குமே ஜீவன் அதாவது மானுடம் விடுதலை பெறுவது பிடிக்காது. அதனால் அவங்க இடையூறுலாம் பண்ணுவாங்க. இந்த இந்திரன் கூட அடிக்கடி சொல்லுவாங்க, இந்திரன் யாகத்தையெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுவான். ஏன்னா இத்தனை யாகம் பண்ணால் இந்திர பதவிக்கு ஆபத்து. அவன் பின்னாடி வரவன் அந்த சாணத்தை பிடிக்கணும்னு நினைப்பான். அதனால் அதுக்கு எடுத்து விட்ருவான். இதெல்லாம் ஒரு பாலிட்டிக்ஸ் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்கும். அது மாதிரி இப்போ இந்த இடத்துல சூரியன் என்ன நினைக்கிறாராம், சந்நியாசினம் துவஜ திருஷ்டுவா. இந்த முமுக்ஷுவா இருந்தவன் குருவை பிடிச்சி சந்நியாசம் எடுத்துட்டான். எடுத்தவனை பார்த்துட்டு ஸ்தானாச்சலத்தி பாஸ்கரக அப்படியே நகர்றானா சூரியன் வேகமாக. என்னன்னா ஏசமே மண்டல பித்துவா, இவன் என்னுடைய மண்டலத்தை சூரிய மண்டலத்தை தொலைச்சிக்கிட்டு பரபிரம்மம் அதிகச்சத்தி அவருக்குள்ளே சொருபத்துக்குள்ளே நுழைஞ்சிருவான் அப்படின்னு அவர் இடத்த நகர்த்துறாராம். சஷ்டி குலான் அதீதானி 60 ஜென்ரேஷன் கடந்து போயிருக்கு அவர்களுக்கும். சஷ்டியும் ஆகாமி
வரக்கூடிய 60 ஜென்ரேஷனுக்கும் குலான் யுத்தரேத், அந்த குலத்தை உத்தரேத் பண்ணுறார், உத்தரணம் பண்ணுறார். உத்தரணம்னா உயர்வு கொடுக்குறார், ப்ரமோஷன் கொடுக்குறார். கைதாக இருந்தால் விடுதலை, கீழே இருந்தால் மேலே தூக்கி விடுறது. இந்த மாதிரி சாபங்கள் எதாவது இருந்தால் அந்த சாபத்தை எல்லாம் கடந்து அவங்கள மேலே உத்தாரணம் பண்ணுறது. பிராஜ்யக, அவர்கள் பிராஜ்ய பேரறிவு மிக்கவர்கள். சந்நியஸ்தமிதி யோ வதேத், சந்நியாசம் எடுத்துக்கொண்டேன், சந்நியஸ்தமிதி அப்படின்னு யார் வதேத், யார் சொல்கிறார்களோ, சந்நியாசம் எடுத்துக்கிட்டேன்னு ஒரு துவஜி சொல்லிட்டான்னா, ஒரு குரு தீட்சை கொடுத்துட்டாருன்னா அவனுடைய 60 ஜென்ரேஷன் போனதும் வரப்போகிறதும் உத்தரேத் மேன்மையாகவே இருக்கும். யாராவது ஒருத்தவங்க பிரார்த்தனை பண்ணுவாங்க பரம்பொருள்கிட்ட, எங்கள் பரம்பரையே சாபத்தை தவறு பண்ணிட்டோம், சாபத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கு, அதுலேருந்து விடுதலை கொடுங்க சுவாமின்னா அந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் பிறக்கும். அது என்ன பண்ணோம், தூக்கி நிறுத்தும். எங்கள் வீட்டில் இந்த விக்கிரகம் சண்முகர் நம்ம பொறுப்பில் நடந்து சொன்னல, அந்த விக்கிரகம் எங்கேயும் அலர்ட் பண்ணாங்க கரிக்கோலம் போகிறதுக்கு. அப்போ எங்கள் தலைவர் வந்து எங்கள் வீட்டுக்கு, அவங்க கந்தவேல் வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு. சுவாமி வந்துட்டாங்க. சுவாமி வந்து அங்கே ஒரு பூஜை நடக்குது, சின்ன பூஜை, பாலும் பழமும் நைவேத்தியம் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் அந்த சிவாச்சாரியர் பண்ணுறாங்க. அப்போது கந்தவேலுக்கு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னா, அவருக்கு எல்லாம் பண்ணிட்டார், அவர் அனுகிரகம் பண்ணியாச்சு அவருக்கு அப்படின்னு சொன்னார். எத்தனையோ வார்த்தைகள், எத்தனையோ மந்திரங்கள் கேட்குறோம், அந்த வார்த்தை அந்த இடத்துல அடியனை தொட்டுச்சு. அவருக்கு எல்லாம் பண்ணிட்டார் அவர். நான் கூட சுவாமிகிட்ட கேட்க சொல்லுவேன், எல்லாம் பண்ணியாச்சுடானே, அந்த வார்த்தையை அவர் சொல்கிறாரு, அந்த வார்த்தையை அவர் சொல்கிறாரு. அது நின்றுச்சு மனசில். அது என்னன்னு கேட்டால் அதுக்கப்புறம் உடனே பெரிய மாற்றம்லாம் எனக்கு தெரியலை, புரியலை. அதுக்கப்புறம் தான் கும்பாபிஷேகம்லாம் நடந்துச்சு. கும்பாபிஷேகம் நடந்தும் 2, 3, 5, 6 வருஷங்கள், 10, 12 வருஷம். இப்போ தான் நாளை வேதாந்த கிளாஸ் வந்த பிற்பாடு, வேல் பூஜை ஆரம்பித்த பிற்பாடு தான் அது. அப்போ கணக்கு போட்டால் ஒரு 2, 3 வருஷம் ஒன்றும் சிறப்பாக நடக்கலை. வேல் பூஜை ஆரம்பித்தாங்கல்ல சுவாமி, அதுலேருந்து தான் பெரிய மாற்றம். நான் கூட மேலே போய் கேட்டிருக்கேன், என்ன உன்னை பார்த்தாலாம் டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க, இந்த கோயிலுக்கு போனால் ஒரு டேர்னிங் பாயிண்ட் சொல்லுவாங்க, நீ என்ன உங்கள்கிட்ட வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு இல்லை, ஒரு டேர்னிங், ஏன்னா அப்படியே தான் இருக்கேன், இப்பயும் மண்ணில் அப்படி தான் இருக்கு. ஆனால் உங்கள்கிட்ட வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு நடக்க வேணாமா, அப்படி ஒன்றும் எனக்கு தோணலையே. எனக்கு இத்தனை விசேஷங்கள்லாம் நடந்திருக்குன்னு கேட்டுட்டு வந்திருக்கேன். என்ன தான் அந்த டேர்னிங் பாயிண்ட் நம்மளுக்கு, ஏன்னா சொன்னாங்க என்கிட்ட நிறைய பேர் பல விதமாக சொன்னாங்க, எக்கச்சக்கமாக சொன்னாங்க. நான் ஒன்றும் கேட்கலை, நான் கேட்டதுன்னா அவர் கொடுப்பாரு, நான் கேட்கல. நான் ஒன்று கேட்டால் அது கொடுத்துட்டார். அத்வைதமாக 2 கலக்கணும்னு கேட்டேன், அது கொடுத்துட்டாரு. நானே ஃபீல் பண்ணது. அப்புறம் என்னுடைய மனைவியினுடைய கனவுல ஒரு நாள் சுவாமி என்னோட ஐக்கியமாகிறத சொன்னேன்னா, சொல்லலையா? நான் இப்போ இடது பக்கம் ரூம் இருக்கிறேன், நீங்கள் நுழைஞ்சோன்னு இடது பக்கம் ரூமில் படுத்துருக்கிறேன். சுவாமி வந்திருக்காங்க, இவள் உள்ளே இருந்திருக்கா. சுவாமி வந்து அந்த ரூமுக்கு நேராக, சுவாமி ரூமுக்கு போகாமல் இந்த ரூமுக்குள்ளே வந்து அப்படியே எம்மேலே அப்படியே ஐக்கியமானதாக பார்த்ததா, தரிசனம் பண்ணதாக சொன்னேன். பதிய வைக்கிறேன், நான் பக்தி உலகத்தை வெல்லட்டும், பக்தியும் யோகமும் ஞானமும் தான் பூரணம். அதுலேருந்து மாற்றம், நிறைய மாற்றங்கள். முருகா. அதனால் இங்கே என்ன நம்ம பார்த்துட்டு இருக்கோன்னா, இந்த நாளை இந்த மாதிரி நட்சத்திரங்கள் பிறக்கிறதுனால ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்படுங்கிறதெல்லாம் அனுபூதியில் அறிய வேண்டிய விஷயம். இதெல்லாம் லாஜிக்கெல்லாம் பிடிபடாது, உங்கள் இதுக்கெல்லாம் பிடிபடாது, உங்கள் புத்திக்கும் பேச்சுக்கும் சிந்தனைக்கும் பிடிபடாத ஒரு விஷயம். இதெல்லாம் புரிகிறவங்களுக்கு புரியட்டும், புரியாட்டினாலும் ஒன்றும் தவறு. அதனால் இங்கே சந்நியாசம்னு நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னதுனால 120 ஜென்ரேஷனாக வாழ வைக்கிறான் ஒரு ஜீவன் முக்தன். சந்நியாசம் எடுத்து தான் ஜீவன் முக்தன் ஆகணுங்கிறது கட்டாயம் இல்லை, அதை நான் அடியன் வலியுறுத்துகிறேன். ஜீவன் முக்தன் ஆகிறது தான் உறுதி, மோட்சம் அடைவது தான் உறுதி. ஏன்னா அதுக்கு தான் இதை எடுத்திருக்காங்க. சந்நியாசம் எடுத்தால் தான் முக்தி கிடையாது, சம்ஸ்கிருதம் தெரிஞ்சால் தான் முக்தி கிடையாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அது தவறு, தவறு, தவறு.
சன்னியாசம் எதுக்கு எடுக்கிறோன்னா அது ஒரு காரணம். ஜீவன் முக்தனாகிறது, ஜீவன் முக்தனானால் தான் ஞானி. அவன் ஞானியாக இருந்தால் தான் ஜீவன் முக்தனாக முடியும். ஞானியாக இருந்தால் தான் மோட்ச பிராப்தம் பெற முடியும். விதேக முக்தி கிடைக்கும், சாயுஜ்யம் கிடைக்கும், கைவல்யம் கிடைக்கும், என்னெல்லாம் சொல்கிறியோ அத்தனையும் கிடைக்கும். எல்லாம் எப்போன்னா எல்லாம் அறிவு வேலை செய்யணும், ஒரு புள்ளியை தொடரணும். அதுக்கு அமைதியான ஒரு பொறுமையான ஒரு பயணம் தவம் தொடரணும். அதில் ஒன்றும் தவறே இல்லை. எல்லாருமே நல்லறம், இல்லறத்தை ஒழுங்காக நடத்திட்டு வா, அதோட இறைவனையும் தேடிக்கிட்டு, அவ்வளோதான் விஷயம். இப்போ இங்கே என்னன்னு கேட்டால், யோம் வதேத் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 120 ஜென்ரேஷனுக்கு விடுதலை கிடைக்குது. ஏச்ச சந்தான ச தோஷா, இந்த ஜென்ரேஷன் வரக்கூடிய குழந்தைகளுடைய தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகுது. தோஷா தேக, இவருடைய தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் ஜீவன் முக்தனுக்கு இப்போ சொன்னல, சத்வசத்துக்கு 3வது ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு. காரணம் அனாமயம், குற்றமற்ற உடம்பு. ஸ்தூல உடம்பு சுத்த தேகம், பண்ணம தேகம், ஞான தேகம்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தேகம், உபத்திரம் இல்லாத உடம்பு. அந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகிறது. அசம்பாவாக நடக்காது இனிமேல். பிராச அக்னி நிர்தகேத நிர்தேகேத சர்வாஷ் துஷாக்னி ரிவ காஞ்சனம். அதாவது ஒரு காஞ்சனம், ஒரு தங்கத்தை வந்து ஒரு கோல்ட் ஸ்மித்து வந்து அது என்னது தவிட்டில் ஒரு அடுப்பு வச்சுருப்பாங்கள்ல, அதில் வச்சு எரித்து தங்கத்தில் கலந்துருக்கிற மற்ற பொருள்களை எடுத்துகிட்டு சுத்தமான தங்கத்தை தனியாக பிரித்து எடுப்பாங்க. அதுபோல் துஷா, இந்த பனித்துளி இருக்குல்ல, பனித்துளி சூரியனுடைய வெப்பம் வந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக மறைஞ்சு போயிடும். அந்த அக்னினால் இந்த நீர் போர்வது போல் இந்த தவிட்டு அடுப்பில் எரிக்கக்கூடிய அக்னினால் தங்கத்தினுடைய தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறது போல் ஒரு மனிதனுடைய தோஷங்கள் சந்நியாசம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுனால போகிறது அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் தண்டம் சகாமா கோபாயதி தண்ட பரிகிரகேத்து, தண்டத்தை கையில் எடுத்துக்கிறாங்க. தண்டம் வந்து மனசா வாச்சா கர்மனா, நான் நேர்மையாக இருப்பேன். மனசா வாக்கா கர்மனா, மனசால், பேச்சால், செயலால், அதாவது ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்பால் ஒரு நேர்கோட்டில் இருப்பேன், ஆனஸ்டாக இருப்பேன் அப்படிங்கிறதா தண்டம். அதுக்கு அது துணையாக இருக்கும். வேறு தண்டத்துக்கு ஒரு மாதிரியான ஒரு உயிர் இருக்குது. தண்டம் பேசும். இப்போ நீங்கள் சும்மா நாய் போகணும்னு சொல்லுங்க, போகாது. தண்டத்தை சும்மா எடுங்க, அது போகும். கோல் எடுத்தால் மனுஷன் ஆடுவான். அது மாதிரி இந்த தண்டை என்னை காப்பாற்ற வேண்டும், கோபையேத்தி காப்பாற்றட்டும் என்று சொல்லி தண்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தண்டம் தோ வைணவம் சௌமியம். இந்த தண்டம் எப்படி இருக்கணும்னு சொன்னால், ஏதோ ஒரு தண்டத்தை வச்சுக்கூடாது, அது மூங்கிலில் தான் இருக்கணும். வைணவம், வேணு வைணவம். சௌமியம், நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். சத்வம், நல்லா கரடு முரடாக இருக்கக்கூடாது. சம பர்வகம், அதில் விளிம்புகள்லாம் கணூர்களை அது கரெக்டான அளவில் இருக்கணும். கிட்ட இருக்கக்கூடாது, இல்லை மேலே இங்கேயுமா இருக்கக்கூடாது. ஒருக்கு 4 இன்ச்சு கேப்பு அப்படி ஒரு. ஏன்னா அந்த தண்டம் எவ்வளோ எத்தனை அடி வச்சுருப்பாங்கன்னா, ஒரு நம்ம உக்காந்தா நம்மளுடைய தலை வரைக்கும் இருக்கணும். உக்காந்துருக்கீங்கன்னா நம்மளுடைய தலை வரைக்கும் அப்படி வச்சா தலைக்கு மேலே இருக்கணும். அது மாதிரி கணக்கு இருக்காது. சமபர்வகம் புண்ணியஸ்தலம் சமுத்பன்னம், நல்ல இடத்துல நல்ல திவ்ய தேசங்களில் வெட்டப்பட்ட மூங்கிலாக இருக்கணும்.
பெரம்பும் மூங்கிலுடைய இனம்தான், அதனால் ஒன்றும் தவறு இல்லை. பெரம்புன்னு ஒன்று நம்ம வைக்கிறோம்ல, அதுவும் மூங்கிலுடைய இனம்தான் அதுவும். ஸோ புண்ணியஸ்தலம் சமுத்பன்னம் நானா கல்மஷம் சோதித்தம். இது மாதிரி குற்றங்களை, எல்லா விதமான குற்றங்களையும் சோதித்து ஆராய்ந்து தான் அந்த தண்டத்தை வாங்கிக்கணும். அதக்தம் 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 ஹதம், அதாவது எரிஞ்சிருக்கக்கூடாது. கீட்டகி, புழுப்பூச்சிகள் ஓட்ட போட்டக்கூடாது. பர்வகிரந்தி, நிறைய முடிச்சுகள் இருக்கக்கூடாது. முடிச்சுகள் இருக்கிற இடத்துல முடிச்சுகள் இருக்கும். கச்சம்சன்னு இல்லாமல், அதான் கேப் இப்போ சொன்னிச்சு இல்லையா, முடிச்சுகள் இருக்கணும், பருவத்துக்கு இருக்கணும். அந்த தூரத்துக்கு அந்த கணுன்னு சொல்லக்கூடியது இருக்கணும். விராஜிதம். நாசாதக்னம், உன்னுடைய மூக்கு, தலை, புருவம், விபு விபு யாத்தியதிகி, இதுக்கு மேலே இருக்கக்கூடாது. உன் தலைக்கு மேலே போகக்கூடாது கம்பு, ஓரளவுக்கு உட்காந்தா எட்டாத அளவுக்கு உயரக்கூடாது. தண்ட ஆத்மானம் அஸ்து சன்யோக, தண்டமும் ஆத்மாவும் இணைந்து இருக்கணும். இந்த தண்டமும் ஆத்மாவும் சித்தம் சத்தம் இணைஞ்சிருக்கணும். தண்டத்தை விட்டு பிரியக்கூடாது. ஒரு 10 அடி கூட நீங்கள் தண்டத்தை வச்சு நகரக்கூடாது. அது ஒரு கணக்கு இருக்குது. தண்டம் கூடவே இருக்கணும். தண்டங்கன்னா அதுதான் அவங்களுடைய தபபலம். இந்த ஏன்னா அதை விட்டு விலகக்கூடாது. அதுதான் அவங்களுக்கு சத்து. இவங்க சித்தா இருக்கும்போது இவங்க சத்து தான், ஆனால் தன்னை சித்தா நினச்சிட்டு இருக்கிறதுனால தான் சத்தாகிற வரைக்கும் தண்டம் தான் இவங்களுக்கு ஆத்மா. அதுதான் சொல்லு, தண்ட ஆத்மனோஸ்து சன்யோக, ஆத்மாவோட இணைச்சிருக்கணும். சர்வத்தா, சத்து ஆத்மாவுடன் இணைந்தது. சர்வத்தா தூ விதியதே சதா, விதி ந தண்ட பினா கச்சேத், தண்டம் இல்லாமல் நகரக்கூடாது சன்னியாசிகள். கச்சேதிஷு க்ஷேப திரயம் புதக, இது முறையாக சொல்லணும்னா ஒரு அம்பு இருக்குல்ல, அம்பு, இந்த அம்பரா தூணி அம்பு, வில்லு அம்பு இருக்குல்ல, அது அம்பு ஒரு 1 அடி இல்லை 2 அடி இருக்குன்னு வச்சுக்கலாம் லெங்க்த்து. அது மாதிரி 3 அம்பு கடத்தினா அவ்வளோ தூரம் தான் நீங்கள் பயணிக்கணும் தண்டத்தை விட்டு. ஒரு கணக்கு போட்டால் ஒரு 6 அடி 8 அடி 10 அடின்னு வச்சுக்கலாம். அதுக்கு மேலே தண்டத்தை விட்டு நகரக்கூடாது. ஏன்னா இப்போ அவங்க பாத்ரூம் டாய்லெட்லாம் போகிறாங்கன்னா தண்டம் உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது. அதெல்லாம் இருக்குல்ல, அந்த கணக்கெல்லாம் அது மாதிரி. கச்சதிஷு ஷேபம் திரயம் புதக அப்படின்னு புதகர் சொல்கிறாரு. ஜகஜீவனம் ஜீவனாதாரபூதம் மாம் தே மா மந்திரயஸ்தம் சர்வதா சர்வம் சௌமியேதி கமண்டலம். கமண்டலம்னா நீர் பாத்திரம். அவங்களுக்கு நீர் தேவை. நீரே ஒரு ஆயுதமாக வச்சுருப்பாங்க. நீரை மந்திரிச்சு பல காரியங்கள் பண்ணலாம். மந்திரத்தை சேர்த்துட்டா நீருக்கு பல சிறப்புகள் உண்டு. ஜகஜீவனம் ஜீவா, இந்த உலகத்துக்கே ஜீவாதாரம், ஜீவன ஆதாரம். இந்த உலகத்துக்கே நீர் தான் என்ன பண்ணுது, காய்கறிகள் பழங்களை கொடுக்குது. நீரின்றி அமையாது உலகம் சொல்லியாச்சு அவை பாட்டி. அதனால் ஜீவனாதார பூத்தமாக இருக்கிற நீர் பூத்தம், பஞ்சபூதங்களில் நீர். மாத்தே மா மந்திரேஷ, நீ எனக்கு கமண்டலத்தில் இருக்க, கமண்டலமே எனக்கு நீ ஆலோசனை கொடுப்பாயாக. மந்திரேஸ்யவ மந்திரயஸ்வ சர்வதா சர்வம் சௌமியதி. நீரை தரிப்பவனே கமண்டலத்தை பார்த்து சொல்கிறார், நீ எனக்கு ஆலோசனை தருவாய், எனது சிந்தனை சீராகட்டும். கமண்டலு பரிகிரகி அப்படி சொல்லி அந்த கமண்டலத்தையும் கையில் வச்சுக்கணும். அவங்களுக்கு 2 தான், ஒரு கையில் தண்டம், ஒரு கையில் கமண்டலம். யோகப்பட்டம் அபிஷிக்தோ, அடுத்தது யோகப்பட்டம். பேரை மாற்றுவாங்க. பழைய பேர்லாம் பூர்வாசிரம பேர்லாம் கிடையாது. ஏதாவது ஒரு ஆனந்தா பட்டம், சரஸ்வதி பட்டம் அப்படின்னு
4 மடத்தில் சங்கரர் ஆரம்பித்த மடத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பட்டம் இருக்குது. யோக பட்டம்னு பேர். சன்னியாசிகள் பழைய பூர்வாசிரம பேரை விட்டுடணும். இதுதான் இனிமேல் அது இந்த ஆனந்தா அதையே அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணால் அது அத்வைதமாக இருக்கும். அந்த பேர் என்ன இருக்கோ அது அத்வைதமாக இருக்கும். அதையே அவங்க திங்க் பண்ணாலே போதும். சாந்தானந்தா, சுத்தானந்தா, அத்வைதானந்தா அப்படின்னு நிறைய எல்லாம் அத்வைதத்தை பிரம்மத்தினுடைய ஸ்வரூபத்தை சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கும். புரியுதா? அந்த மாதிரி ஒரு யோக பட்டம் கொடுப்பாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க. பூத்வா யதா யதா சுகம் விகரேத்து விகரேத்து ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நீங்கள் சுதந்திரமாக பயணம் செய்யலாம், பரிவிராஜகம் பண்ணலாம், நகரலாம். தியஜ தர்மம் அதர்மம். இப்போ இனிமேல் இந்த துறவுன்னு சொல்லும்போது இவங்களுக்கெல்லாம் தர்ம அதர்மம்லாம் தெரியும். இப்போ டைரெக்டாக போய் நீங்கள் யாரும் சன்னியாசம் எடுக்க முடியாது, நீங்களும் நானும் எடுக்க முடியாது. ஏன்? நல்லது கெட்டது தெரியாமல் போய் சன்னியாசம் எடுக்கிற மாதிரி கிடையாதுல்ல. அப்போ லேர்ன் பண்ணணும். தெரிஞ்சவங்களுக்கே 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம்லாம் வெள்ளை ஆடை கொடுத்து சர்வீஸ் பண்ண வச்சு கண்டுபிடிச்சி ஜாதகமெல்லாம் பார்த்து எல்லாம் உன்னுடைய லட்சணம் எல்லாம் அது தெரிஞ்சிடும். அதை வச்சு தான் அதை கொடுக்க முடியும். செலெக்ஷன்லாம் அப்படி தான் நடக்குது. முதல் ஜாதகம் தான், நட்சத்திரம் ஜாதகம், அப்புறம் அப்பா அம்மா ட்ரெடிஷன். நீங்கள் அந்த மாதிரி சிந்திக்கிறது தவறா சரியா? சரியானது. ஏன்னா ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடாது. சமுதாயம் வந்து நம்ம பிரம்மந்தான், எல்லோரும் பிரம்மந்தான், எல்லாம் பிரம்மமாவாக நடந்துக்கிறான். அதனால் சமுதாயத்தை லீட் பண்ணுறவங்க கொஞ்சம் பவித்திரமாக இருக்கணும்னு நினைக்கிறது தானே உத்தமம். அதனால் சந்நியாசத்தை பேசுகிறதுக்கோ விமர்சனம் பண்ணுறதுக்கோ யாருக்கும் தகுதி கிடையாது. அந்த சப்ஜெக்டை தொடாமல் வேணால் போய்க்கலாம். அது உனக்கு புரியலைன்னா அதுக்கு வந்து நீ புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இல்லைன்னா அது அவசியம் இல்லைன்னா விட்டுடணும். சந்நியாசத்தெல்லாம் விமர்சனம் பண்ண மகாபாவம். இப்போ அவங்களுக்கு தர்ம அதர்மம் தெரியும். இப்போ தர்ம அதர்மத்தை கடந்தவங்களாக ஆகிடுறாங்க. அது சொல்லுது தெஜ தர்ம அதர்மம். உபே சத்திய அனுருத்தே தெஜ. இனிமேல் வந்து ரெண்டுத்தையும் விட்டுட்டு சத்திய அனுவருத்தம் பண்ணு. சத்தியத்தை மட்டும் முடி, சத்து மட்டும் நின்று சத்வஸ்திதம். சத்துவகுணத்தினுடைய சிறப்பு என்ன மறக்கவே கூடாது. நீங்கள் இனிமேல் மனநத்தில் நான் அடிக்கடி கேட்பேன். ஒவ்வொரு வார்த்தைக்கும் திரும்ப திரும்ப மீனிங் கேட்பேன். அதே மாதிரி அவருடைய பீம்சனுடைய பாஷ்யத்தை தான் உங்கள்கிட்ட வெவ்வேறு மந்திரங்கள் வெவ்வேறு இடத்துல தொகுத்துக்கிட்டே வரேன். கிட்டத்தட்ட 10 டைட்டிலில் நம்ம பேச போகிறோம். குறைஞ்சது ஒரு 3000 மந்திரம் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஒரு இதில் அதிகமாக இருக்கலாம், ஒரு இதில் கம்மியாக இருக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் ரிப்பீட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆகட்டும், மனனத்துக்காக தானே பண்ணுறோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மந்திரத்தை 100 முறை சிந்திக்கலாம், தப்பு இல்லை. நீங்கள் சிந்திக்க அது சாரமாக அமிர்தமாகிடும். அதுதான் அங்கே மனநத்தில் இருக்கக்கூடிய சூக்ஷ்மம். பள்ளம் இருக்குன்னா டக்குன்னு நகர்றல, அது மாதிரி ஞானம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஞான நிச்சயம் பெறும். மனநத்தினால ஞான நிச்சயம் பெறும். தெளிவு பிறந்துடும். சந்தேகமில்லாத செயல்பாடுகள் இருக்கும். நீங்கள் நல்ல எக்ஸ்பர்ட்டு செய்கிற வேலைக்கும் என்றைக்கோ ஒரு நாள் வேலை செய்கிறவனுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அதனால தான் அந்த டோரு கரெக்டான டெசிஷன் எடுக்கும். தெஜ தர்ம அதர்மம் ச உபே சத்யானுருத்தே தெஜ. உபே சத்யானுருத்தே தியக்துவா. இந்த ரெண்டுத்தையும் திறந்துட்டு ஏன்னா தெஜத்தி தத்து தெஜத். எதையெல்லாம் திறக்க முடியுமா தத்தியத்தை தவிர, சத்தை தவிர எதையெல்லாம் நீ தேவையில்லையோ அதெல்லாம். சத்து தான் இப்போ உனக்கு முக்கியம். அதான் நீங்கள் ஒரு முக்கியமான சூக்ஷ்மத்தை சொல்கிற, யாரும் எடுக்காத தைரியமான முடிவு அது. வந்த வேலையை செஞ்சுட்டு அப்புறம் மற்றதை கவனிக்கணுங்கிற சிந்தனை எனக்கு இருந்துச்சு. அதாவது சுவாமியோட 2.5 கலக்கணுங்கிற வேலையை அடியன் பீரியாரிட்டி எடுத்துக்கிட்டேன். ஞானம் எனக்குள்ளே இருந்திருந்தாலும் எனக்கு அந்த நம்பிக்கையோ தெளிவோ
இதுதான் எனக்கு வேணுங்கிற அறிவே இல்லை. ஒன்று இருந்துச்சு, நாம் அவரோட 2.5 கலக்கணுங்கிற இருந்துச்சு. 30 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருந்துச்சு. அகம்பிரமாஸ்மி உணர்வு அப்பயே இருந்துச்சு, இன்றைக்கும் இருக்குது. இப்போ இதை நான் அப்போ ஏற்றுக்கலை, இப்போ ஏற்றுக்கிறேன். இதுதான் வித்தியாசம் எனக்குள்ளே நடந்திருக்க மாற்றம். உங்களுக்குள்ளே இருக்காங்கன்னு சொல்லும்போது நான் அதை ஏற்றுக்கலை, சிந்திக்கவும் இல்லை. அவங்க நம்மளை ஊக்குவிக்கிறதுக்காக, இந்த தொண்டை ஊக்குவிக்கிறதுக்காக பேசுகிறாங்க. பேசுகிறவங்களாம் சாதாரண ஆட்கள் இல்லை, எல்லாம் 70 வயசுக்கு மேலே தான் இந்த முருகனை பற்றியே பேசும். பாக்கெல்லாம் மேலோட்டமாக பேசும், உற்சவத்தை பற்றி பேசும், விழாக்களுடைய சிறப்புகளை பற்றி பேசும், அப்படி பேசும். சுவாமியை பற்றி பேசுகிறவங்க ரொம்ப அந்யோன்யமானவங்க, சுவாமிக்கு அந்யோன்யமானவங்க. அவரே அனுப்பி வைக்கிறதா தான் எனக்கு தோணும் சில நேரத்தில். ஏன்னா அவங்க பேசிட்டு போன வார்த்தை 1 வாரம் 10 நாள் எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி பேச முடியுமா? அவங்க லைட்டாக தான் பேசியிருப்பாங்க, ஆனால் அந்த ஒரு வார்த்தை என்னை சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ யாருன்னா சுவாமி தான் என்ன பண்ணுறதா நான் உணர்ந்தேன்னா இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு உணர்வேன். இருந்தாலும் அதுக்கு கன்க்ளூஷனுக்கு வரமாட்டேன். அது மாதிரி அப்பப்போ சிந்திட்டு அப்பப்போ விட்டுருவேன். இப்போ தான் கன்க்ளூஷனுக்கு ஏற்றுக்கிறேன். அங்கே அந்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் இன்னொரு வேலை எனக்கு சிந்தனை வரலை. சொல்கிறது புரியுதா? நான் சொல்கிறது புரியுதா? அதாவது சொரூபத்துக்குள்ளே நாம் நுழையணுங்கிற புத்தி தீவிரமாக இருந்துச்சு. யதார்த்தமான வாழ்க்கை தான் வாழ்ந்தோம், யாருக்கிட்டையும் எதுவும் பேசிக்கலை. எத்தனையோ இடையூறுகள் இல்லறத்தில், புரியாத குழப்பத்தில் இருக்கக்கூடிய சுற்றி இருந்தவர்கள், என் மனைவி வரைக்கும் புரிஞ்சிக்கிறதுக்கு இல்லை அவங்களுக்கு. நானும் அதை பற்றி பொருட்படுத்தலை. என் ட்ராக்கில் நான் போயிட்டுருக்கேன். எத்தனையோ ஏச்சு பேச்சு அவதூறுகள் விமர்சனங்கள் எல்லாம் இருந்துச்சு. நான் அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. இந்த காரியம் சுவாமியோட 2.5 கலக்கணும்னு அதில் அப்படியே பயணம் செய்வோம். அது முடிவு அவர் எடுக்கட்டும்னு அப்படியே போனோம். ஒரு காலகட்டத்தில் அவர் எடுத்துட்டார். அதை தீவிரமாக எதிர்பார்க்கவும் இல்லை, உடனே நடத்தணும்னு சொல்லலை. அதில் பயணிப்போங்கிற ஒரு அறிவு தெளிவு இருந்துச்சு, அவ்வளோதான். இப்போ அது நடந்து முடிஞ்சதாக உணர்கிறேன். இப்போ இனிமேல் வாழ போகிறோம், சிறப்பாக வாழ போகிறோம். நாமளும் வாழ போகிறோம், மற்றவர்களையும் வாழ வைக்க போகிறோம். வாழ வைக்கிறதுக்கான முயற்சிகளை செய்ய போகிறோம். இந்த முடிவை யாரும் எடுக்க மாட்டாங்க. சாமானியர்கள் மாதிரி என்னால் போக முடியல. அதனால் இதுவே கதி, நல்லதோ கெட்டதோ இதுவே கதி, சுவாமிநாத சுவாமி தான் கதி அப்படிங்கிற பயணம் இருந்துச்சு. டெய்லி நினைக்க மாட்டேன், எனக்காவது ஒரு நாள் நினைப்பேன். அன்றாடத்தை பண்ணிகிட்டே இருப்பேன், யாரை பற்றியுமே கவலை கிடையாது. எத்தனை விமர்சனங்கள், எத்தனை நம்ம வெல்விஷரும் விமர்சனம் பண்ணுவாங்க, நமக்கு விரோதமாக இருந்தவங்களும் விமர்சனம் பண்ணுவாங்க, போனால் போட்டோன்னு. இப்போ யாருமே பேச முடியாது. இப்போ சொல்கிறாங்க, நீங்கள் ஏதோ ஒரு நிலையை அடைஞ்சிட்டீங்க. ஒரு நிலையை அடையலை. முன்னாடி ஏற்றுக்கலை, இப்போ நான் ஏற்றுக்கிறேன். சுவாமி 2.5 கலந்துட்டாங்கங்கிறத ஏற்றுக்கிறேன். அதான் விஷயம். தத்துவமசின்னு நான் உபதேசம் பண்ணாங்கள நீங்கள் ஏற்றுக்கணும்ல. உங்களுக்குள்ளே ஒன்று இருக்குல்ல, அது உடனே ஏற்றுக்காது. அந்த தத்துவமசியை உணர்த்துறதுக்கு தானே 1 கோடி சாஸ்திரத்தை ரிஷிகள் எழுதி வச்சுருக்காங்க. உண்மையாக இருந்தாலும் அவன் ஏற்றுக்க மாட்டான், அவனால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அவனுடைய மனநிலை எங்கேயோ இருக்குது. அவனுக்கு சரியான நிட்டாக்களை கொண்டு அவனை மேன்மைப்படுத்தணும்னு அந்த வேலையை நாம் செய்ய போகிறோம். இப்போ இதெல்லாம் எதுக்கு வந்துச்சுன்னு கேட்டால், இந்த சத்திய அனுவருத்தம் சொல்லக்கூடிய சத்தியத்தை அதை பூர்த்தி பண்ணுற வரைக்கும் அதிலே பயணிக்கிறது ஒரு ஞானம். எல்லாமே ஞானம்தாங்க வேலை செய்யுது. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், ஞானத்தை நீங்கள் கிரகணம் பண்ணிக்கிட்டே வாங்க, சிரவணம் பண்ணிக்கிட்டே வாங்க. அதுவே மனனமாகும், அதுவே நிதித்தியாசனம் பண்ணும், அதுவே முக்தி கொடுக்கும். பயணம் முக்கியம். சுவாமி கூட அடியேன் பயணித்தேன், அதுதான் நான் செஞ்சுருக்கிற சிறப்பான முடிவு. அந்த முடிவும் அவர் தான். வேறு எதையும் சிந்திக்க விடாமல் வச்சுருந்தார்ல லௌகீகத்தை பற்றி. லௌகீகத்தில் உள்ள பெரிய வசீகரிக்கக்கூடிய இந்த சென்னை சிட்டியில் தான் இருந்திருக்கோம். எதையுமே பார்க்கலையே, எதையுமே பொருட்படுத்தலை. இப்போயும் இனிமேலும் பொருட்படுத்த போகிறது ஒன்றும் இல்லை. சும்மா ஊருக்காக கொஞ்சம் பந்தா பண்ணிவிட்டு அண்டர் எஸ்டிமேட் பண்ணவெல்லாம் கொஞ்சம் உயர்ந்து பார்க்குறான், நிமிர்ந்து பார்க்குறான். குறைச்சி மதிப்பிட்டவெல்லாம் நிமிர்ந்து பார்க்குறான்.
எங்கேயோ போயிட்டாரு, எங்கேயோ போயிட்டு எங்கேயும் போகல, நான் இங்கே தான். அதனால் இது என்ன சொல்ல கிளைமேக்ஸ் என்னன்னா, இப்படி இந்த பயணத்தை இப்படி தான் நீ தொடரணும்னு அது சொல்லுது. இந்த மந்திரம் இந்த மூலிகை புதஞ்சு கடந்த அந்த கருத்தை வெளில கொண்டு வந்துடுச்சு. 18வது மந்திரம். நாளைக்கு இந்த சன்னியாசினுடைய வெரைட்டியை பார்க்கலாம். 4 விதமான சன்னியாசி, அதை நாளைக்கு பார்க்கலாம். 19 வரைக்கும் 18 வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி எத்தனை மந்திரத்தை ஸ்டார்ட் பண்ணோம்? 6 அப்போ நிறைய மந்திரங்கள் பார்த்துருக்கோம். சரி, நாளைக்கு 19லேருந்து பார்க்கலாம். நமக்கு நம்ம எங்கே போகிறோம்னு நமக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது, உலகத்துக்கு தெரியாது, ஊருக்கு தெரியாது. அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமும் இல்லை. அந்த நேரத்தில் உயர்வான நோக்கத்தோட உயர்வான மார்க்கத்தில் போயிட்டுருக்கிறது மற்றவங்களுக்கு புரியலைங்கிறதுக்காக நம்ம அதை விட்டு விலகிடக்கூடாது. மற்றவங்க அங்கீகரிக்கலை, மற்றவங்க புரிஞ்சிக்கலை, அதெல்லாம் முக்கியம் இல்லை. நீ என்ன சொல்கிற, உன்னுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுது, அதை ஃபாலோ பண்ணிகிட்டே போ. அது உன்னை வாழ வைக்கும், அதுதான் உன்னை வாழ வைக்கும். அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல. இந்த உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய்